ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அகில் கிருஷ்ணா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோல்டை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த வீடியோ லைக் பண்ணிங்க. ஏன்னா அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ப்ரொமோட் பண்ணும், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த கண்டென்ட்டும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். ஸோ இப்போ நீங்கள் போய் உங்கள் அம்மா என்கிட்ட பணம் இருக்குது, எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன் மதர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோல்டு வந்து ஒரு ட்ரஸ்டபிளான கமாடிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கோல்டு ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். எந்தெந்த ஃபேக்டர் வந்து கோல்டு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிற காரணமாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து கோல்டுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஓகேங்களா? இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ஸ்டாக் மார்க்கெட் அண்டு ஆரஞ்சு கலரில் இருக்கிற லைன் வந்து கோல்டு. ஓகேங்களா? எப்போல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா ஹையில் போகுதோ கோல்டு ப்ரைஸ் அண்டர் பெர்ஃபார்ம் தான் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து எப்போல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுமோ அப்போல்லாம் கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது கிளியராக 2010 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஏன் இது நடக்குதுன்னா, எப்போல்லாம் ஒரு கிராஷ் வருதோ அப்போல்லாம் பீப்புள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து கோல்டு மார்க்கெட்டில் இல்லை கமாடிட்டி மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா கோல்டு கமாடிட்டியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ப்ரைஸ் ட்ராப் ஆகாது, கிராஷ் மாதிரி ட்ராப் ஆகாது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, லாஸ்ட் இயர் நம்மளுக்கு நடந்த கொரோனா கிராஷு. ஓகேங்களா? அந்த கொரோனா கிராஷ் அப்போ நீங்கள் நியூஸ் பார்த்துருந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோல்டு ப்ரைஸ் வந்து சவரனுக்கு இவ்வளோ வச்சாருக்கு 4 நாள் சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க நியூஸில். நானும் கூட அப்போ நினச்சேன், எனக்கு அப்போ அது தெரியாது, என்னடா இப்படி கோல்டு ப்ரைஸ் ஏறுது அப்படின்னு. அதுக்கான காரணம் எனக்கு இப்போ தான் தெரியுது. ஓகேங்களா? இப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைஸ்க்கு போயிட்டே இருக்கோ அப்போல்லாம் நம்ம கோல்டு வாங்கி அக்குமுலேட் பண்ணலாம். அக்குமுலேட்னால் கொஞ்சம் வாங்கி சேர்த்து ஆவரேஜ் பண்ணிட்டே போகிறது. ஓகேங்களா? அடுத்தது ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். எப்போல்லாம் ஜிடிபி வந்து மேலே போகுதோ அப்போல்லாம் கோல்டு ப்ரைஸ் கீழே வரும். எப்போல்லாம் ஜிடிபி வந்து கீழே வருதோ அப்போல்லாம் கோல்டு ப்ரைஸ் மேலே போகும். ஓகேங்களா? அதாவது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு தெரியும். க்ரீன் கலரில் இருக்கிறதுக்கு ஜிடிபி அண்டு ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து கோல்டு ப்ரைஸ். ஓகேங்களா? இது ஏன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியோட ஜிடிபி நல்லா இருக்குதுன்னா அப்போ அந்த கண்ட்ரியோட எக்கனாமி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ எக்கனாமி நல்லா இருக்குன்னா பீப்புள் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற அசட்ஸில் தான் பார்ப்பாங்க. கோல்டு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லா பார்க்க மாட்டாங்க. மெயினாக பார்க்குறது வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ மற்ற அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்லலாம். எப்போல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதோ கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். எப்போல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் டிக்ரீஸ் ஆகுதோ கோல்டு ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அண்ட் ஆரஞ்சு கலர் எல்லோயிஷ் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து கோல்டு. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ஜிடிபியை டிக்ரீஸ் பண்ணும். ஜிடிபி டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகுன்னு போன தடவையே சொல்லியிருந்தேன், கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இருக்கிறதுலே கம்மியாக இருக்குன்னா அப்போ கோல்டு ப்ரைஸும் கம்மியாகும். அப்போ நம்ம கோல்டு வாங்கி வைக்கலாம். ஓகேங்களா? லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அடுத்தது வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வேஸ் பற்றி பார்க்கலாம், என்னென்ன வழி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் கோல்ட்லேயே நீங்கள் 2 விதமாக வாங்கலாம். ஃபஸ்ட்டு ஜுவல்லரியாக வாங்கலாம், ரெண்டாவது வந்து டிஜிட்டல் கோல்டாக வாங்கலாம். ஸோ ஜுவல்லரியாக வாங்குறதுக்கான ரிஸ்க் என்னென்னு பார்த்தோம்னா, திருட்டு போகலாம், அப்புறம் இம்ப்யூராக இருக்கலாம். பியூரான கோல்டாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பெரிய கடையில் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா வாய்ப்பு இருக்குது, சின்ன கடையில் போனால் ஏமாத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ், அதாவது சேதாரம், செய்கூலி சேதாரம்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த சேதாரம். ஓகேங்களா? அடுத்தது செய்கூலி செய்யறதுக்கான காஸ்ட், மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்கும். ஸோ இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5000 இன்வெஸ்ட் பண்ணலாம். செகண்ட் வந்து காயின்ஸ் ஆர் பார்ஸ் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாம் இல்லை. ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை அடகு வைக்க முடியாது. ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் அடகு வச்சு அவசரத்துக்கு பணம் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் காயினாக வாங்கி வச்சிங்கன்னா 50 கிராம்ஸ்க்கு மேலே உங்களால் அடகு வைக்க முடியாது. இது ஒரு பெரிய பிரச்சனை இங்கே இருக்குது, அவசரத்துக்கு யூஸ் பண்ணிக்க முடியாது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1 கிராம் கோல்டு காயின் இருக்குது, கோல்டு பார் இருக்குது, நீங்கள் அது வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டிஜிட்டல் கோல்டில் ஒரு ரிஸ்க் என்னென்னா, ரெகுலேட்டரி ஓவர்சைட் பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1 ரூபீலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பேமெண்ட் கேட்டவே கூகுள் பேயில் பண்ணலாம், ஃபோன்பேயில் பண்ணலாம், பேடிஎம்மில் பண்ணலாம். இந்த மாதிரி கேட்டவேஸே டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து டேரெக்டாக நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட்லேயே ETFஸ்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம பை பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா?
ஓகேங்களா. இதில் என்ன ரிஸ்க்குனா நார்மலான ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க், வால்டைலிட்டி ரிஸ்க் இருக்கும். அப்புறம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இடிஎஃபோட காஸ்ட் பொறுத்து. ஓகேங்களா. ஸோ இதில் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறக்கு எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். நீங்கள் முதலே ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆனால் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணணுன்னா ஒரு நல்ல ப்ரோக்கரேஜ் இருந்தால் நீங்கள் ப்ரோக்கரேஜ் மூலியமாக தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நல்ல ப்ரோக்கரேஜ்னா ஜெரோதா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஓப்பன் பண்ணிக்கங்க. இது நம்ம சேனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக கோல்டு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் கோல்டு இடிஎஃப் இருக்குது, ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் இருக்குது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ கோல்டு இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது என்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அப்படியே இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறது தான், ஆனால் நம்ம டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொடுத்தோம்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா இந்த மாதிரி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இவங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் எடுத்து தரக்கு ஒரு கமிஷன் எடுத்துக்குவாங்க. இதில் என்ன ரிஸ்க்னா வால்டைலிட்டி ரிஸ்க் இடிஎஃப்ல இருக்க மாதிரியே ரிஸ்க் நம்மளுக்கும் இருக்கும். அடுத்தது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்து. நீங்கள் நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் அண்டு மோசமான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரேட்டிங் எல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை அது சும்மா பேருக்கு இருக்குன்னா அப்போ உங்களுக்கு ரிஸ்க் தான். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100 ருபீஸ்லேருந்தே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஆரம்பிக்கலாம். இது நீங்கள் ஃபோன்பேலலாம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. ஓகேங்களா, இதில் கூட பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து கோல்டு செக்டார் ஸ்டாக். ஓகேங்களா, கோல்டு ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் இதுவும் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஆனால் கோல்டுக்கு ரிலேட்டடான ஸ்டாக். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ முத்தூட் ஃபைனான்ஸ் எடுத்துக்கலாம். முத்தூட் ஃபைனான்ஸ் என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது கோல்டு அடகு வச்சோம்னால விற்றோம்னால அதுக்கு பணம் கொடுப்பாங்க. அதில் எப்படி அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும், அந்த அதை வச்சு அவங்க ரன் பண்ணுவாங்க. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அந்த ஸ்டாக்கில் இல்லைன்னா ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஸ்டாக் ப்ரைஸ் பொறுத்து. கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமயில், டைட்டன் இதெல்லாம் கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ். இன்னும் நிறையா இருக்குது, நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இல்லை இதுக்கு தனியாக வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து எஸ்ஜிபி, அதாவது சாவரின் கோல்டு பாண்ட். ஓகேங்களா, சாவரின் கோல்டு பாண்ட்னா இது வந்து கவர்மெண்ட் 2015 லான்ச் பண்ணது, ஆர்பிஐ லான்ச் பண்ணது. ஓகேங்களா, ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து 8 இயர்ஸ். ஆனால் நீங்கள் 5 இயர்ஸ்லேயே வேணாலும் இதை கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஃபைன் பண்ணுவாங்க. நீங்கள் 8 வருஷத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டை 5 வருஷத்தில் எடுக்கிறனால உங்களுக்கு ஃபைன் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 1 கிராம் கோல்டு ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 4 கிலோ கோல்டு பர் இண்டிவிஜுவலுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு வந்து 2.5% ரிட்டர்ன்ஸ் வரும், அதுவும் டேக்ஸபிள். இதுக்கு நம்ம எஃப்டி ரேட்டே எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பேங்க் மூலிமா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது கன்க்ளூஷன். உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க தயார், அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்லேயே எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம், இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு ரிஸ்க் எடுக்க தயார் ஆனால் நான் ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜ் எல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு பணம் மட்டும் நார்மலாக இருந்தால் போதும், சும்மா ஒரு சேஃப்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாவரின் கோல்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படியோ கல்யாணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு வாங்குவாங்க. அவங்க முதல்லையே வாங்கி வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது செலவை மிச்சம் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.